வெதர் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் மாறி மாறி இருந்தது. காலையிலேருந்து கொஞ்சம் சன்னியா இருந்தது. அப்புறம் பார்த்தா க்ளவுடியா இருந்துச்சு. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாமா? ரொம்ப நாள் ஆச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் சரி ஆனியன் ரிங்ஸ் வாங்கி வச்சோமே, அது இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. வால்மார்ட்ல தான் வந்து இந்த ஆனியன் ரிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நம்ம ஆயில் ஃப்ரை வேணாலும் ஆயில் ஃப்ரை செய்யலாம். ஏர் ஃப்ரை இருந்தா யூஸ் பண்ணலாம். இல்லன்னா நம்ம வந்து அவன்லயும் வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து அவன்ல தான் இன்னைக்கு வந்து செஞ்சேன். பின்னாடியே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுத்துருவாங்க. எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல வந்து அவன் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்ம வந்து வைக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 425 டிகிரி செல்சியஸ்ல வந்து அவன வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க ட்ரேல வந்து ஏதாவது ஷீட் போட்டு லைட்டா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு, நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ ஆனியன் ரிங்ஸ் வச்சுட்டு, அவன் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ள வச்சுட்டு ஒரு 20 டூ 25 மினிட்ஸ் மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தா கூட போதும். நீங்க 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அத வந்து கொஞ்சம் திருப்பி வச்சீங்கன்னா, நல்லா வந்து கிரிஸ்பியா வந்துரும். யூசுவலா வந்து இந்த மாரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து நான் எதாவது வேணுனா வீட்லயே செஞ்சுப்பேன். இந்த டைம் சரி ஓகே டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வால்மார்ட்ல வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் யுஎஸ் வந்த புதுசுலலாம் வந்து இந்த அவன் எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாது. எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணும் அப்படின்ட்டு நானும் ஆன்லைன்ல, யூடியூப்லலாம் பார்த்துட்டுருப்பேன். பட் இப்பலாம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து எல்லாமே வந்து என்ன டெம்பரேச்சர்ல வைக்கலாம், என்ன ஆப்ஷன் வைக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சிருந்தேன். அதிலேயே வந்து நல்லாவே கிரிஸ்பி ஆயிடுச்சு. நம்ம ஆயில் ஃப்ரை பண்றதோட இதில வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஆயில் அதிகம் யூசேஜ் இல்ல. நல்லா கிரிஸ்பி அண்ட் டேஸ்டியாவே இருந்தது. ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.